இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போது சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். இந்த வீடியோவில் 3 பதிவாக நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்துடலாம். முதல் பதிவு என்ன அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு உறவு மேம்பட்டது எப்படி, அதை பற்றிய அது என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துடலாம். இரண்டாவது, ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா மேலே இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வர காரணம் என்ன அப்படின்றது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி ஷாக்கர் அண்ட் சர்ப்ரைஸ். எதனால இந்தியா இப்போ ஆப்கானிஸ்தானோட கைகோர்த்திருக்கிறது, அதனுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம மூன்றாவது பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பகுதியான என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நமக்கு தெரியும், இதில் உள்ள ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். தாலிபான் 2021 பிடனுடைய கவர்மெண்ட், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் ஃபுல்லாகவே விட்ரா பண்ணி மொத்தமாக அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே தாலிபான் உள்ள நாட்டுக்குள்ளே அத்தனை பேர் ஆட்சியை பிடிச்சி அதே இதில் அவங்க மக்களையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அமீத் கர்சாயுடைய கவர்மெண்ட் ஃபால் ஆகி அவர் நாட்டை விட்டே வெளியேறி விட்டார், யூஎஸ்க்கு போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ இது நடந்த பிறகு தாலிபான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் உடைய அந்த தாலிபான் கவர்மெண்ட்டை எந்த வேர்ல்டில் எந்த இவங்களுமே ஆதரிக்கலை, எக்ஸப்ட் ஃபார் பாகிஸ்தான் அண்ட் சைனா. சரி, இது ஒரு நல்ல தொடக்கம்னு நினச்சி அவங்க டேக் ஓவர் பண்ணி தாலிபான் இது பண்ணிட்டு இருந்தாலும் நாட்கள் செல்ல அவங்களுக்கு என்ன ஒரு தேவை இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஃபுட்டுலேருந்து ஆரம்பித்து பேசிக் நெசசிட்டிஸ்லேருந்து டெக்னாலஜிலேருந்து ரெக்கக்னிஷன்லேருந்து எல்லா விதமான எதிர்பார்ப்பும் தாலிபான் கவர்மெண்ட்டுக்கு வேர்ல்டு ஓவர் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த கட்டாயத்தை பாகிஸ்தான் நல்லபடியாக பயன்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் எல்லாமே பாகிஸ்தான் நான் சொல்லும்போது பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மூலமாக சைனாவும் பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் இப்போ ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட். துபாயில் ஒரு சந்திப்பு, நம்மளுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரின்னு இருக்காரு, அவர் ஏற்பாடு பண்ணி துபாயில் தாலிபான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரையுமே சந்திச்சிருக்காங்க. இது டாப் லெவல் ஒரு மிக முக்கியமான மீட்டிங்காக நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் எக்கனாமிக் சப்போர்ட், எல்லா விதமான சப்போர்ட்டும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே இந்தியாவிலேருந்து ஆப்கானுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் நெகோஷியேஷன் நடந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஏன் போடப்பட்டிருக்கு, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பாகிஸ்தான் சைனா தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, 2021 அப்புறம் பாகிஸ்தான் பெரிய ஒரு, ஏன்னா எக்கானமி ஆஃப் பாகிஸ்தானே ஒரு பெரிய ஒரு மிசரபிள் பிளைட்டில் இருக்குது. அவங்க என்ன இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நகர்த்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டை இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண முன் வந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி சாப்பிடவே முடியாத ஒரு குவாலிட்டியில் இருந்திருக்கு. இந்தியாவிலேருந்து வந்த கோதுமை இது கன்சைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி. ஸோ இது ஒன்று மட்டுமே அவங்களுக்கு, மக்களுக்கு தேவை உணவு நல்லா கிடைக்கிற போது கண்டிப்பாக நம்பிக்கையும் ஏற்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் உண்மை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தாலிபான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்தியா கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஆப்கானிஸ்தானில் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான் பார்லிமெண்ட் இந்தியா தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா அட்டல்ஜி பிளாக் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு பிளாக்கே அந்த காலத்திலேயே ஆப்கான் கவர்மெண்ட்டு வச்சுருக்காங்க, நன்றி தெரிவிக்கும் விதமாக. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் போது வந்தாங்க தாலிபான் கவர்மெண்ட், பார்த்தாங்க, நம்பிக்கை பெற்றாங்க, அவங்க கண்டிப்பாக இந்தியா பக்கம் சாஞ்சிட்டாங்க.
ஸோ இப்போ வர விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இந்தியா ஆப்கானிஸ்தான் வரும் ஒரு நிலைமையாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர இந்த முதல் பகுதி. இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம், என்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது பகுதியில் பார்க்க போகிறது வந்து நமக்கு இந்த டெவலப்மெண்ட்டுக்கு மெயினான காரணம் என்ன. ஆல்ரெடி நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கவர் பண்ணிட்டேன். அவங்க கொடுக்குற அந்த கோதுமையிலேருந்து நம்ம கொடுக்குற அந்த கோதுமையிலேருந்து, உணவுப் பொருட்கள்லேருந்து, ஃபுல் சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, தாலிபான்ஸுக்கு வந்து ஓகே, இவங்க வந்து நிஜமாவே ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேட் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் தாலிபானுக்கு வந்திருக்கு. அதனால் தாலிபான்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட்லேருந்து தள்ளி நிற்க ஆரம்பித்தாங்க. தள்ளி நிற்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவங்க தாலிபான் சப்போர்ட்டட் மிலிட்டன்ட் குரூப் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து இப்போ போன மாதம் டிசம்பர் 24 வந்து ஒரு மேஜர் அட்டாக் வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் மேலே பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணி திருப்பி அடிச்சிருக்காங்க தாலிபான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து செய்தியாக வருகிறது. இதில் நான் சொல்ல வர மிக முக்கியமான சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்து எக்கனாமிக் சப்போர்ட், ஃபுட் சப்போர்ட், கன்சர்வேஷன், ஓவரால் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து தாலிபான் கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்தியாவை சார்ந்து இருக்கிறார்கள். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஸோ எந்த படித்த நபரும் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக தாலிபான் கவர்மெண்ட்லேயும் படித்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஒரு இதை வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமா இருக்குது இந்த ரெண்டாவது பகுதியில். மூணாவது பகுதி ஷாக்கர். என்ன ஷாக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த விஷயம் பங்களாதேஷில் பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸை காமிச்சுது. என்னதான் சைனான்னு சொன்னாலும் யூஎஸ்ன்னு சொன்னாலும் பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பங்களாதேஷ் மேலே நிறையவே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் மூலமாக இந்தியாவுக்கு ஆட்டம் காட்ட நினச்சா, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஆட்டம் காட்ட முடியும் அப்படின்றத ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஷாக்கர்னு சொல்லலாம். பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூலமாக இந்தியாவை தொட்டாங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் மூலமாக பாகிஸ்தானை தொடுவோம். ஆனால் ரெண்டுத்துலேயுமே வந்து பாகிஸ்தானும் சூடோ, இந்தியாவும் சூடோன்ற மாதிரி வரும். ஆனால் அதுக்கு மேலே விஷயங்கள் வேர்ல்டு லெவலில் அப்படி மூவ் ஆக போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூஎஸும் சரி, ரஷ்யாவும் சரி, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்தியா பக்கம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் அதாவது ஃப்ரெண்ட்லினஸ் மூலமாக இருக்கலாம், எக்கனாமி மூலமாக இருக்கலாம். முக்கியமாக இந்தியாவுடைய டெவலப்டு ஜிடிபி எக்கானமி ஸ்டேட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கண்டிப்பாக அட்வான்டேஜ் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வியில் தான் உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவை பற்றி எப்படி இருக்கும். என்னதான் ஆப்கானிஸ்தானோட இந்தியா பழகினாலும் ரொம்ப கவனமாக தான் இருப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காது. ஏன்னா இருக்கிற கவர்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் டீல் பண்ணுற இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு கண்ட்ரியை வந்து எப்படி டீல் பண்ண முடியும், டீல் பண்ணணுங்கிற டேமிங் த ஷூட் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோ பதிவின் கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவை பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிருமாறு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.